வணக்கம் நண்பர்களே, தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலேருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் கூட்டிலேருந்து வலைகளை ஃபுல்லாக கீழே இறக்கியாச்சு. இந்த இலைக்கூடுகள் இருக்குது. அந்த இலைக்கூடுகளை கண்டிப்பாக நம்ம எடுத்தாகணும். எடுத்தால் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும், வெயிட்டும் கிடைக்கும். சரிங்களா? அந்த விலைக்கூடுகளை ஒரு லேபரை வச்சு நம்ம கண்டிப்பாக பிறக்கி தான் ஆகணும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ரேக்கில் இருக்க வலைகளில் வெட்டிக்காய் வலைகள்லாம் எடுத்து முதல்ல வச்சாச்சு. சரிங்களா? சைடில் வச்சிட்டோம். அதில் இருக்க ஈரம்லாம் காஞ்சு நல்லா கூடு கெட்டித்தன்மை அடையிறதுக்காக சைடில் இறக்கி வச்சுருக்கோம் நண்பர்களே. இந்த மாதிரி நம்ம இறக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளறி விட்டு நம்ம பெட்டில் இருக்க கூடுகளை தனியாக நம்ம எடுத்து அதை லேபர் மூலமாக நம்ம பிரித்து இலைகள் இல்லாமல் பிரித்து எடுக்கணும். இதுதான் இதில் பெரிய ரிஸ்க்கான வேலையே. சரிங்களா? இலைக்கூடுகள் கட்டாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை நண்பர்களே. இலைக்கூடு என்பது பார்த்திங்கன்னா கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த இலைக்கூடுகள் கட்டாமல் இருக்கும். சரிங்களா? நம்ம வெற்றிக்காய் வலை வைக்காட்டினாலும் இலையிலே அது கூடு கட்டிடும். இருந்தாலும் நம்மளுக்கு பெரும்பாலான கூடுகள் பார்த்திங்க அப்படின்னா வெற்றிக்காய் தான் கட்டும். அந்த தட்பவெட்ப நிலைக்காக அதோட தனிமைப்படுத்தி அதுக்காக அது விலகி போயிடும் நண்பர்கள். இந்த மாதிரி புழுக்கள்லாம் கண்டிப்பாக அடுத்து கட்டாது. நிராகரிக்கப்பட்ட புழுக்கள் தான் சொல்லணும். நம்ம வேஸ்ட்டு குப்பையெல்லாம் தான் தூக்கி போடணும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இலைக்கூடுகளை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் போட்டு இது நம்ம உட்காந்து லேபரை வச்சு பிரித்து எடுக்கணும். ரொம்பவே ரிஸ்க்கு, ரொம்பவே ஒரு நொச்சி பிடிச்ச வேலைன்னு தான் இந்த வேலையை சொல்லணும். சரிங்களா? அந்தளவுக்கு டென்ஷனாக இருக்கும். போட்டு பிரட்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த இலைக்கூடுகளை எடுப்பதற்கு தனியாக லேபர் வச்சு தான் எடுக்க முடியும். சரிங்களா? அது மாதிரி வெற்றிக்காய் எடுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபந்தான். அதில் இருக்க தூசியெல்லாம் ஈஸியாக தட்டி விட்டுட்டு நம்ம அப்படியே வலித்து அப்படியே எடுத்து போட்டுடலாம் நண்பர்களே. இதில் கரைக்கூடு இருந்தாலும் சரி, டபுள் கூடு இருந்தாலும் சரி, ரெண்டையும் தனித்தனியாக எடுத்து தான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். சரிங்களா? அங்கே போய்ட்டு நம்ம எடுக்காமல் போயாச்சு அப்படின்னா வியாபாரிகள் பார்த்து அதை நம்மக்கிட்ட மைனஸ் பண்ணுவாங்க ரேட்டு எல்லாத்தையுமே. சரிங்களா? இதை மார்க்கெட்டுக்கு கொண்டுக்கு நாளைக்கு போகிறோம். எப்படி என்ன ரேட் கிடைக்கிதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம். எவ்வளோ கேஜி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நண்பர்களே. வேறு எதுவும் உங்களுக்கு புதுவிதமான தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். மற்றபடி இதை பற்றி பட்டுப்புழு வளர்ப்பை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதிலே பெரும்பாலும் நிறையா பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் சால்வ் ஆகிருக்கும். மெயினாக பட்டுப்புழு வளர்ப்புக்கு ஷெட்டு அமைப்பு ரொம்ப 100% உறுதியாக இருக்கணும் நண்பர்களே. ஏன்னா உள்ளே அணில் இந்த மாதிரி இதெல்லாம் அணில் இதுக்கு ரொம்பவே ஒரு டேஞ்சர். சரிங்களா? அதனால் ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். அணில் வராத அளவுக்கு பார்த்துக்கணும். எப்போ வரும் அணில் அப்படின்னா கடைசி நேரத்தில் இந்த வலை வைப்போம் பார்த்தீங்களா, அப்போ தான் உள்ள அணில் இறங்கும் கூடு கட்ட ஆரம்பிக்கும் போது. ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக நம்ம கையாள. ஆமாம் நண்பர்களே, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாளைய வீடியோவில் உங்களுக்கு எவ்வளோ விலை போச்சு என்னான்னு சொல்லிவிட்டு நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.